விநாயகர் சதுர்த்தி விழா என்பது இந்து மதத்தை சேர்ந்தவர்களின் பண்டிகை என்றாலும் சென்னையில் ஒரு முஸ்லிம் தொழிலதிபரால் ஏற்பாடு செய்யப்பட்ட விழா மத நல்லிணக்கத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. சென்னை NRS ரோட்டை சேர்ந்த தொழிலதிபர் ஷேக் நாகூர் பாஷா தனது சொந்த முயற்சியில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு ஏற்பாடு செய்தார். இந்த நிகழ்வில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து பங்கேற்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. 5 நாட்கள் நடைபெற்ற பூஜைகளில் ஷேக் நாகூர் பாஷா தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து பங்கேற்றார். மேலும் 5 கிலோ எடையுள்ள லட்டு பிரசாதத்தை பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விநியோகித்தார். விழா நிறைவில் விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு காவல்துறை பாதுகாப்புடன் நீர்நிலையில் கரைக்கப்பட்டது. மதம் மனிதர்களை பிரிக்காது, மாறாக அவர்களை இணைக்கும் என்ற கருத்தை வெளிப்படுத்திய இந்த விழா சமூக ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. இந்த நிகழ்வு பலராலும் பாராட்டப்பட்டது. NRS ரோட்ல நாங்க கடந்த 13 வருஷமா விநாயகர் சதுர்த்தி விழாவை பெருமிதமா நடத்தி வந்துட்டு இருக்கோம். இதுல முதல் ஆண்டுல இருந்தே இவர் பேர் நாகூர் பாஷா. இவர் ஒரு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர். இருந்தாலும் இந்து சமூகத்தை மேல் நோக்கி கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணத்துல அவர் எங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருந்து அன்னைக்கு காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் எங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கிறது நாகூர் பாஷா. சரிங்களா? இவர் தான் விநாயகர் சதுர்த்திக்கான முழு உதவியும் செய்யறது. அதுக்கு அத்தனை சார்ந்தது பாத்தீங்கன்னா இங்க இருக்க பொதுமக்கள் ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்க அப்படியே எடுத்து பசங்க எல்லாம் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அப்புறம் அண்ணனோட சப்போர்ட் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அவர் தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்காரு. நாங்க 13 வருஷமா பண்ணுக்கிறோம். கடந்த ஒரு 3 வருஷம் தான் நாங்க எடுத்து பண்ணின்னு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபால இருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவுகளை ஆயிடும். அது எல்லாமே மக்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அதனால தான் எங்களால இந்த அளவுக்கு எடுத்து பண்ண முடியுது.